கவிஞர். தக்கோலம் என் ஜெகநாதன். கவிஞர் தக்கோலம் என் ஜெகநாதன் இவரும் சில பாடல்கள் எழுதியவர். இவருடைய பாடல்கள் வானொலி ஒளிபரப்பு. அந்த வகையில இவரும் பாட்டு ஒரு பாட்டு எழுதுகிற கவிஞர். ஒரு பாட்டு எழுதுகிற கவிஞருக்கு அத்திக்காய் தாய் தாய் கண்ணதாசன் தலைப்பிலே கவிதை எழுதும். இதுபோல் இவர் நிறைய பாடல்களை பார்த்தேன் நினைத்தேன், தாய் 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 அத்திக்காய், இந்த மாதிரி ஆட பல்லா அற்பச்சல், பூவோடு குரலாட என்ற பாடல், இப்படி நிறைய பாடல்கள் அவர் எழுதி நம்ம இலக்கியங்கள்ல வரக்கூடிய அந்த நயன்களை எடுத்துக்கொண்டு திரைப்பட பாடல்கள் அந்த வகையிலே அத்திக்காய் தாய் கவிதை தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் கவியரங்க தலைமைக்கும் பங்கேற்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். அத்திக்காய் காய் காய் கண்ணதாசன் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அத்திக்காய் காய் காய் கண்ணதாசன். கவினுறவாக கவிதைக்கும், கவினுறவாக கவிதைக்கும் கண்ணல் அமுதாய் இனித்திடுமாம். செவிகளில்தான் விழுமுன்னே சிந்தை சிலிர்க்கும், உளம் துள்ளும் சொல்லமுதாய் புகழும் நாவல், செதுக்கும் ஆன்மீக நூலும் தான். சொல்லும் படைப்புகள் யாவும் சுகமாய் பதிக்கும் நெஞ்சினிலே. சின்ன சின்ன வார்த்தைகளும் சிங்காரமாக பாட்டிசைக்கும். வண்ண வண்ண எண்ணங்கள் வந்து வந்து சிந்து பாடும். என்ன பாடல்கள் இதயந்தன்னை ஊடி நிற்கும். உண்ண உணர்வுந்தான் இன்னும் இன்னும் என கேட்கும். எழுத்துக்கள் இசைந்து பாடும், இசையுந்தான் இசைந்து ஆடும், இசையுந்தான் இசைந்து ஆடும். விழிமியதாய் கருத்தும் கூட கருத்தாக தாளம் போடும். பன்னெடுங்காலமாக பாடும் பாடலின் வரியைத்தான் நன்கு தன் எழுத்தால் நிற்கும் வண்ணம் தகவாய் பொருத்தி வைப்பான். அத்திக்காய் பாடலும் அப்படித்தான். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காய்ந்து உனக்கு என்ன பயன்? பற்றிலா அவரைக்காய் கோவைக்காய் அவதியுறும் பாவைக்காய் அங்குமிங்கும் தூது வழங்காய். இப்பழம் பாடல்தான் புதுமை பெற்றதுவாம். சொற்படியாய் அத்திக்காய் காய் காய் அத்திக்காய் காய் காய் என சார்பு கவியாய் பாடலாய் சுவை அமுதாய் சார்ந்ததுவாய் கண்ணதாசனின் அத்திக்காய் காய் காய் பாடல். காய் காய் என பாடி கடிச்சுவையாய் பாடல் தந்தான். அத்திக்காய் காய் காய் அத்திக்காய் காய் காய் என பல வகை காய்களை கூறி தனது சொல்லாடல் மூலம் நல்லதோர் பாடல் தந்தான். அத்திக்காய் அத்திக்காய் காய் காய் அத்திக்காய் காய் காய் என் பாணியில் நல்லவையே செய்கின்ற நல்லவர்களுக்கு நலமாக குளிர்ந்தேதம் அத்திக்காய் காய் காய். நல்லவர் போல் வேடமிடும் நயவஞ்சகர்க்கு குளிர்வது போல் அனலாக அத்திக்காய் காய் காய். உள்ளார்ந்த அன்போடும் அன்பர்களுக்கு உதவுகின்ற வெண்ணிலவாய் அத்திக்காய் காய் காய். சொல்லுகின்ற சொல்லினிலே விடம் வைத்து உள்ளோர்க்கு சுட்டெரிக்கும் நெருப்பாக அத்திக்காய் காய் காய். தலைவி சொல்றா,
முட்டா சிறப்பின் பட்டினமே பெற்றாலும் மௌனமாக வாரேன். பட்டினப்பாலை பகரும். முட்டா சிறப்பின் பட்டினமே பெற்றாலும் மௌனமாக வாரேன். பட்டணமே கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் என்று சொல்லி சென்றான் தலைவன். இட்டமில்லாமல் பொருள்வையின் தேடித்தாமே. இனிதாம் அவர் வரும் வரை அத்திக்காய் காய்காய். இத்திக்காய் காயாமல் இருப்பாயே என்றாள் தலைவி. இச்சொல் கேட்ட வெண்ணிலவும் வாராதிருந்து அத்திக்காய் சென்றதுவாம். தலைவனுமே அக்கண்டு அத்திக்காய் வருகின்றேன், அகம்வாழ காய் காய், அத்திக்காய் காய் காய் என்றான். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அத்திக்காய் ஐயா, அடுத்து நானு. அத்திக்காய் காய், இத்திக்காய் காயாது. நிலவை பார்த்து, நிலவு என்பது குளிர்ச்சியான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. சூரியனை போல வெப்பத்தை கொடுக்கக்கூடியது அல்ல. நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்துல நிலவு வந்து இந்த குளிர்ச்சியான அந்த நிலவு வந்து தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் அது அனலாக கண்டிப்பதாகவும் கருதி அந்த பாடல் எழுதப்பட்டது. ஏன் அப்படி நம்முடைய தலைவனை பிரித்திருக்கிறார். தலைவனை தலைவி இந்த நிலவினுடைய குளிர்ச்சியையே தாங்க முடியாமல் அதுவே அவளுக்கு அனலாக இருக்கு. அதாவது எது நோய் தருமோ அதுவே மருந்தாக இருக்கிறது என்று கல்லூரி. அதே மாதிரி இந்த ஒரு பாடல், ஒரு பழம்பாடல், ஒரு நம்முடைய பழந்தமிழ் பாடல். இந்த பாடலை படிக்கிறார். படித்த உடனே எல்லோருக்கும் என்ன, இந்த பாடலை நன்றாக இருக்கு, சுவையாக இருக்குது, இது போல ஏதேனும் கூட்டங்கள் வருவது போல் அதை எடுத்து சொல்லி கைத்தட்டல் பார்க்கணும் என்ற எண்ணம். கண்ணதாசன் என்ன செய்கிறார், அடுத்ததாக தனக்கு ஒரு பாடல் என்கிற வாய்ப்பு இருக்கு. இந்த காட்சிக்கு இந்த பாடலை கொண்டு சாதாரண பாமர மக்களிடையே பாடலை கொண்டு கண்ணதாசன் சிறப்பு எடுத்துக்கொண்டு நம்முடைய கவிஞர் தக்கோலம் நல்லா மிக சிறப்பாக தன்னுடைய கவிதையிலே அந்த பக்கம் போ, இந்த பக்கம் வராத எடுத்து கண்ணதாசன் வழி நின்று அந்த பாடலின் தன்மையை குறிப்பிடுகிறார். மிகவும் சிறப்பான பாடல் ஐயா. அந்த பாடலுக்கு ஏற்ற வகையிலே உங்களுடைய கவிதையும் சிறப்பாக இருந்தது. மிக சிறப்பாக அந்த கவிதையை சொல்லி கண்ணதாசனுடைய கவிதையை கண்ணதாசன் அந்த பாடல் எல்லாவற்றையும் சொல்லி இந்த கவிதையை நிறைவு செய்து சிறப்பான சிறப்பு. மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, மகிழ்ச்சி.